ஐடியில் கோட் எழுதுகிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் இனிமேல் உங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேற ஒரு ப்ரொஃபஷனை கற்றுக்கோங்க, அல்டர்னேட்டாக வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்னு ஜோஹோ நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவிச்சிருக்காரு. ஐடியை சுற்றி சமீப காலமாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக பல செய்திகளை படிச்சுட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீதர் வேம்பு ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காயின் பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தில் அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு ஐடியை டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் யூஎஸ் சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆந்த்ரோபிக்ஸ் இந்த கிளவுட் பேஸ்டு ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர்க்கான கோடை எழுதுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெஸ்டிங், குவாலிட்டி செக் பண்ணுறது அப்படின்னு எல்லா ப்ராசஸையுமே அந்த ஏஐ டூல் ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால இந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணுற மேன் பவர்ஸை பெரிய அளவில் இந்த டூல் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் உலக நாடுகளுக்கு மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஏஐ டூல் இவ்வளோ இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், கம்பெனியில் இதோட ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஐடி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஐடி சர்வீஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் டெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை குவாலிட்டி அனலைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கோடிங் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சர்வீசஸை நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அப்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏஐ டூல் வருது அப்படின்னா அது ஆப்வியஸாக இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தின் மேலே ஜோஹோவோட கோஃபவுண்டருக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு யூசர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, நான் பகவத்கீதாவை ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஆப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகவும் செய்யுது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வேர்ட் கூட கோடிங் எழுத தெரியாது, நான் கம்ப்ளீட்டாக இந்த ஆப்பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் பில்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த மெசேஜை, இந்த ட்வீட்டை கோட் பண்ணி தான் ஸ்ரீதர் வேம்பு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. அவர் அதில் என்ன குறிப்பிட்றார் அப்படின்னா, கோடிங் எழுதுகிற இன்ஜினியர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட கரியரில் ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோடிங் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்தில் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் இதை நீங்கள் பயப்படுறதுக்காகவோ இல்லை இண்டஸ்ட்ரியே அழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்காகவோ இந்த மெசேஜை நான் கன்வே பண்ணல. ரொம்ப காமாக, கம்போஸ்டாக அடுத்த கட்டம் என்ன, ஐடியிலே நீங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களோட க்ரோத் சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக யோசிங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமான ஒப்பீனியனாக இருந்தது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறுவனங்களை சேர்ந்தவங்க, நிறுவனங்களில் சிஇஓ மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்களும் இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக எம்ப்ளாயீஸ் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் ஐடியில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்களா, உங்களோட நீஷில் எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் இருக்குது, நீங்கள் ரியல் டைமில் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஏஐ உங்களுக்கு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கா, இல்லை உங்களை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டூலாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.